ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கோம் பிரதர். நீங்க குஷியா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். சரி பிரதர். 2/7/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஒரு சூட்சும விகாரம் கூட இறுதி நேரத்தில் துன்பத்தை நிலைக்க செய்துவிடும்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, சூட்சுமத்திலும் கூட பேராசையின் விகாரம் இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு பொருளை பேராசையின் காரணத்தினால தன்னிடம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அதுவே கடைசியில துன்பத்தின் ரூபத்துல நினைவுக்கு வரும். அதனால பாபா சொல்றாரு, குழந்தைங்களே தன்னிடம் எதையுமே வைத்துக் கொள்ளாதீங்க. நீங்க அனைத்து சங்கல்பங்களையும் கூட ஒருங்கிணைத்து பாபாவின் நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். அதனால ஆத்ம அபிமானி ஆவதற்கான அபியாசம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. பேராசையின் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. ஏதாவது ஒரு பொருளை இப்ப மறைச்சு வச்சிருந்தோம்னா, இல்லாட்டினா ஏதாவது தெரியாதனமா திருடி வச்சிருந்தோம்னா அந்த பொருள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு எதையாவது ஒண்ணு சேமிச்சு வச்சிருந்தோம்னா கூட நமக்கு அது அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு போனுக்கு 2 போன் வச்சிருந்தா கூட நமக்கு ஞாபகம் வந்துட்டே தெரியுமா உங்களுக்கு? கையில ஒரு போன் வச்சு இன்னொரு போன்ல ரிங் வருதா இல்லையான்னு அந்த போனோட மைண்ட் அங்க போயிட்டே இருக்கும். பாத்திருக்கீங்களா? மாத்தி மாத்தி கவனிக்கிறதுக்கு. அதான் ஏதாவது ஒரு அதே மாதிரி ஒரு பணமா இருக்கட்டும், அது நம்ம எல்லாருக்கும் தெரியற மாதிரி பேங்க்லயோ இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எங்கேயோ வச்சிருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது தனியா எங்கேயாவது மறைச்சு வச்சிருந்தோம்னா, வீட்டுல இருக்கவங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு மறைச்சு எல்லாம் வச்சிருந்தோம்னா அது ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அடிக்கடி அதை போய் பார்க்கணுன்ற எண்ணம்லாம் வரும். இருக்குதா இல்லையா, யாரு எடுத்துட்டாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி எதையும் மறைச்சு வைக்காதீங்க. பேராசைக்கு வசமாயி உங்ககிட்ட எதுவும் ஒளிவு மறைவுன்னே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் வெளிப்படையா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஓப்பன் மைண்டடா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. பாபா நமக்கு எதன் மீது அடிக்கடி கவனம் கொடுக்கும்படி சொல்றாரு. அதுக்கு என்ன ஆன்சர்னா, குழந்தைங்களுக்கு தினந்தோறும் பாபா நினைவுபடுத்துறாரு, தேகி அபிமானி ஆகுங்க. ஏன்னா புத்தி இங்கும் அங்கும் அலைகின்றது. அஞ்ஞான காலத்திலும் கூட கதைகள் முதலியவற்றை கேட்கும் போது புத்தி வெளியில அலையுது, இங்கும் கூட புத்தி அலைகின்றது. அதனால் தினந்தோறும் பாபா சொல்றாரு, தேகி அபிமானி ஆகுங்க. அவர்களோ சொல்லுவாங்க, நான் சொல்வதன் மீது கவனம் வையுங்க, தாரணை செய்யுங்க என்று. சாஸ்திரம் சொல்கிறார்கள் என்றால் வசனத்துல கவனம் வைங்க என்பாங்க. இங்கோ பாபா ஆத்மாக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு, நீங்க அனைவருமே மாணவர்கள், தேகி அபிமானி ஆகியிருங்க அப்படிங்கிறாங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, வசனத்துல கவனம் வைங்கன்னு சொல்றாங்களாம். வசனத்தை மட்டும் படிச்சு என்ன செய்ய போறீங்க? அப்பா சொல்றாரு, வசனத்தை படிச்சு வசனமும் வேணும். ஏன்னா நாலேஜ் அதுலதான் இருக்குது. என்ன இருந்தாலும் நான் அங்க ஒரு வெளிச்சம் இருக்கணும் இல்லையா? இருள் நேரம், துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் இருள் நேரத்துல ஒரு டார்ச் லைட் நமக்கு வேணும் இல்லையா? அதுக்குத்தான் அது சாஸ்திரம் பயன்படுமே தவிர, மொத்தமா இப்ப ஞான சூரியனை உதிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு டார்ச் லைட் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஞான சூரியன் மொத்தமாவே ஞானம் கொடுக்க வந்தாச்சு. இனி அந்த சாஸ்திரம் போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்த சாஸ்திரத்துல ஒரு குறிப்பிட்ட அல்பகால ஒரு பிராப்தி தான் கிடைக்குமே தவிர முழு பிராப்தி முழுமையான ஒரு வழி கிடைக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா ஞானமும் வேணும், கூடவே சக்தியும் வேணும், லைட்டும் வேணும், மைட்டும் வேணும். ஞானம்ங்கிறது தான் லைட்டும் இருக்கணும், மைட்டும் இருக்கணும், சக்தியும் இருக்கணும். அதனாலதான் நாலேஜ் இஸ் லைட் அண்ட் மைட்னு சொல்லுவாங்க. இது 2 இருந்தாதான் உன்னால தாரணை செய்யவே முடியும். வெறும் லைட் மட்டும் இருந்து சக்தி இல்லைன்னா, மைட் இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது அப்படிங்கறது சொல்றாங்க. ஞானம் அப்பா கொடுக்கறேன், நீங்க யோகத்தின் மூலமா சக்தியை தாரணை செஞ்சு அப்புறம் குணங்களை உங்களுக்குள்ள சம்ஸ்காரமா ரெடி பண்ணணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட், சங்கம யுகத்துல எப்பேற்பட்ட கல்லூரி இருப்பதாக பாபாக்கு சொல்றாங்க. சிவபாபா வர்றாரு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக. சிவபாபா படிப்பு சொல்லி கொடுப்பதற்காக வர்றாருன்னு நீங்க புரிந்து கொண்டிருக்கிற வேறு எந்த ஒரு கல்லூரியும் இருக்காது. அத்தகைய ஒரு பாடசாலை சங்கம யுகத்துல நிச்சயமா இருக்க வேண்டும். மாணவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க, பரமபிதா பரமாத்மா வர்றாரு நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்க என்பதையும் தெரிஞ்சிருக்கிறீங்க. சிவபாபா வர்றாரு நமக்கு கற்றுத் தருவதற்காக. முதல் விஷயம் சொல்றாரு, நீங்கள் தூய்மையாக வேண்டுமானால் என்னை நினைவு செய்யுங்க என்று. ஆனால் மாயா அடிக்கடி மறக்க செய்து விடுகிறது. அதனால் பாபா எச்சரிக்கை செய்யறாரு அப்படிங்கிறாங்க. பாபாவே இறைவனே நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிற
கல்லூரியில தான் நம்ம அமர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப இது என்ன சம்பந்தம்? ஆசிரியரும் மாணவர் ஆசிரியரா வந்து ஆமா ஆசிரியரா வந்திருக்காரு பாடம் சொல்லி தரதுக்காக. பெரிய கல்லூரியா இருக்கு இந்த சங்கம யுகத்துல, இந்த யூனிவர்சிட்டி. இப்ப நீங்க எல்லாரும் வந்து இங்க பாடம் படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கீங்க. நீங்க இறை மாணவர்கள். ஐ எம் த காட்லி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற சுயமரியாதையில இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆமா, எல்லா கல்லூரி எங்க வேணாலும் மூளைக்கு மூளை கல்லூரி இருக்கலாம். ஆனா நம்ம பாபா எவ்வளவு பெரிய கல்லூரியை திறந்து வச்சுட்டு இருக்காரு. ஆனா வந்து படிக்கதான் ஆள் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி. நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட், எது உறுதியாக தெரிந்துள்ளதுன்னு பாபா கேக்குறாங்க. யாருக்காவது சொல்லி புரிய வைப்பதானாலும் முதலாவது விஷயம் பகவான் யார் என்பதை சொல்லி புரிய வைங்க. பதித்த பாவன் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய பகவான் எங்கே இருக்கிறார் இதையும் சொல்லுங்க. அவரை அனைவருமே நினைவு செய்யறாங்க. எப்போதாவது ஆபத்து வந்தால் சொல்றாங்க, பகவானே கருணை காட்டுங்க. யாரையாவது காப்பாற்ற வேண்டுமானாலும் பகவானே, ஓ காட்ஃபாதர், எங்களை துக்கத்திலிருந்து விடுவீங்க என்று அவரை அழைக்கிறாங்க. துக்கமோ அனைவருக்குமே இருக்குது, இதுவோ உறுதியாக தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப துக்கத்துல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னா துக்கத்திலிருந்து சுகம் கொடுக்கக்கூடிய இறைவன் வந்தாகணும். அதனாலதான் அவருக்கு பேர் என்ன? துக்ககர்த்தா சுககர்த்தா, துக்கங்களை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாரு. அது கூடவே நான் பதித்த பாவனாராகவும் இருக்கேன். பதித்தம் ஆயிட்டீங்க மொத்தமா. நீங்க எப்படி விகார வழியில வந்ததுனால தமோ பிரதானமா ஆயிட்டீங்க. இப்ப உங்களை பாவனம் செய்ய வந்திருக்கேன். பாவனம் தான் என்ன? சத்துவ பிரதான நிலை. அந்த நிலைக்கு நான் உங்களை மாத்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாங்க. அத வந்து இது எது உறுதியா வச்சிருக்கிறதுன்னா, இங்க எல்லாமே வந்து துக்கமா தான் இருக்குது அப்படிங்கறது உறுதியா இருக்குங்கிறாங்க பாபா. ஆமா, இது துக்க உலகம் இல்லையா? அப்ப சுக உலகத்துக்கு போகணும், சாந்தியின் உலகத்துக்கு போகணும்னா இப்ப நீங்க தூய்மையாகணும். அதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. யாருமே எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு துன்பம் வர்றப்பதான் இறைவனே நினைக்கிறாங்க. அப்பதான் பகவானே கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி எங்க காட்ஃபாதர் அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. இதே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நல்ல மகிழ்ச்சியா இருந்தா இறைவன் நினைக்க மாட்டாங்க. துன்பம் அதிகமா இருக்கிறப்பதான் என்ன கூப்பிடுறாங்கன்னு பாபா சொல்றாரு. ஆமா, நம்ம கூட தேவதையா வாழும் போது திரேதா யுகம் வரைக்கும் சுகபோகமா இருந்தோம். அப்ப இறைவன் நினைக்கவே இல்லைன்னு தானே அப்பா சொல்றாரு. துவாபர யுகத்துல எப்ப துக்கத்தின் அனுபவம் வருதோ அப்பதானே பக்தியே ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கறது சொல்றாரு இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட், நினைவு செய்யும் போது புத்தி யோகம் இங்கும் அங்கும் அமர்ந்தால் என்ன ஆகும்னு பாபா கேக்குறாங்க. சத்யுகம் சுகதாமம் என்றும் கலியுகம் துக்கதாமம் என்றும் சொல்லப்படுது. இதை குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆனாலும் மாயா மறக்க செய்து விடுது. இந்த நினைவில் அமர வைக்கிற வழக்கமும் டிராமாவில இருக்குது. ஏன்னா அநேகர் இருக்காங்க, அவர்கள் வந்து நாள் முழுவதும் நினைவு செய்யறதே இல்ல, ஒரு நிமிடம் கூட நினைவு செய்யறதே இல்ல. பிறகு நினைவுபடுத்துவதற்காக இங்கே அமர்த்தி வைக்கப்படுறாங்க. நினைவு செய்வதற்கான யுக்தி சொல்கிறார் என்றால் உறுதியாகி விடுவார்கள். பாபாவின் நினைவு மூலம் நாம் சதோ பிரதானம் ஆகணும். சதோ பிரதானம் ஆவதற்காக பாபா முதல் தரமான உண்மையான யுக்தியை சொல்லியிருக்காரு. பதித்த பாவனரோ ஒருவர் தான். அவர் வந்து யுக்தி சொல்றாரு. இங்கே குழந்தைங்களாகிய நீங்க எப்போது பாபாவுடன் யோகத்தில் இருக்கிறீர்களோ அப்போது சாந்தியில் இருக்கிறீங்க. புத்தி யோகம் அங்கே இங்கே சென்றது என்றால் சாந்தியில் இல்லை, அசாந்தியில் இருப்பதாக அர்த்தம். எவ்வளவு நேரம் புத்தி யோகம் இங்கே அங்கே சென்றதோ அந்த அளவு அது பலனற்றதாகும். ஏனென்றால் பாவமோ நீங்கிறதே இல்லை. உலகம் இதை அறிந்திருக்கவில்லை. பாவம் எப்படி நீங்கும்டு. இவை மிகவும் ஆழமான விஷயங்களா இருக்குது. என் நினைவிலேயே அமர்ந்திருங்க. ஆக எதுவரை நினைவின் கம்பி இணைந்திருக்குதோ அவ்வளவு நேரம் வெற்றிதான். கொஞ்சமாவது புத்தி இங்கே அங்கே சென்றது என்றால் நேரம் வீணாயிடும், பலனற்று போனது. பாபாவின் கட்டளையாவது குழந்தைங்களே என்னை நினைவு செய்யுங்க, நினைவு செய்யவில்லை என்றால் பலன் இல்லை. இதனால் என்னவாகும்? நீங்கள் விரைவாக சதோ பிரதானம் ஆக மாட்டீர்கள். பிறகு பழக்கமாகிவிடும். இது நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் கூட நீங்க ஒழுங்கா நினைவு செய்யறது இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. புத்தி அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது.
ஏதாவது நினைச்சிட்டு அங்க இங்கேயும் புத்தி ஓடிட்டே இருந்துச்சுன்னா நீங்க எப்படி அப்பா நினைவுல இருந்து பாவ கர்மங்களை அழிக்க முடியும்? சத்துவ பிரதான நிலைய ஈஸியா எட்ட முடியாது இல்லையா உங்களால? அப்ப இந்த புத்திய ஒரு நிலைப்படுத்துறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா புத்தி தான் அலைஞ்சிட்டே இருக்கும். அதனாலதான் அவ்வியத்த வாணியில கூட இந்த வாரம் சொல்லியிருந்தாரு இல்லையா, அப்ப ஒரு நிமிஷம் வேணாம், வெறும் 5 நொடி உங்களால நினைவு செய்ய முடியுமா? பிரிய தரிசன சக்கரத்தை சொல்லியிருந்தாரு இல்லையா, 5 நொடி தான், 5 பயிற்சி. ஆத்மா, தேவதா, மூர்த்தி, பிராமணன், பரிஷ்டா. 5 நொடி, 5 செகண்ட் அவங்களால நினைவு செய்ய முடியுமா? அதான் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 செகண்டாவது நினைவு செய்யுங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. அப்ப இத கூடவே அவங்களால நினைவு செய்ய முடியல அப்படிங்கறதெல்லாம் கேட்டாரு முரளியில. அததான் அங்கேயும் 1 நிமிஷம் கூட நினைவு செய்ய முடியல குழந்தைங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப நீங்க நினைவுல இருந்தாதான் உங்களுக்கு பலன், பாக்கியம் உண்டாகும். நினைவு இல்லைன்னா பாக்கியம் எப்படி உண்டாகும்? உங்களுக்கு பாவ கர்மங்கள் எப்படி அழியும்? அப்ப ஒரே வழி, பாவ கர்மங்களை அழிக்கிறதுக்கு ஒரே வழி நினைவு யாத்திரை மட்டும்தான் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட், குழந்தையின் எந்த வயதிலிருந்து அனைத்து விஷயங்களுமே நினைவில் இருக்கும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. ஆத்மா இந்த பிறவியின் பாவங்களை தெரிஞ்சிருக்குது, எங்க நினைவு இல்லை என்று யாராவது எனக்கு நினைவு இல்லை என்று யாராவது சொல்லலாம். ஆனால் பாபா சொல்றாரு, வயது 3-4 வருடங்களில் இருந்தே அனைத்து விஷயங்களும் நினைவு இருக்கும். பின்னாளில் எவ்வளவு பாவங்கள் நடைபெறுகின்றனவோ அந்த அளவு ஆரம்பத்தில் நடைபெறுவதில்லை. நாளுக்கு நாள் பார்வை குற்றமானதாக ஆகி கொண்டே போகுது அப்படிங்கிறாங்க. சின்ன வயசுல 3-4 வயதுல எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு தவறான பார்வையோ தவறான விஷயங்களோ பத்திய சிந்தனையோ எதுவும் இருக்காது. சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? விவரம் இல்லாத குழந்தைங்க சொல்லிடுறோம் இல்லையா, அதுங்கதான் விவரத்தோட இருக்குதுங்க. எந்த கவலையும் இல்லாம ஜாலியா மன மகிழ்ச்சியோட எந்த ஒரு எப்படி சொர்க்கத்துல நம்ம இருந்தோமோ அது போல இருக்குதுங்க அந்த குழந்தைங்க கூட. வயசு ஏற ஏறதான் அதுங்க தான் கெட்டு போயிருதுங்க. வயசு ஏற ஏறதான் விவரம் இல்லாம போயிருதுங்க. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டோம், அப்பதான் விவரம் வருதுன்னு சொல்லிட்டோம் நம்ம. அப்படியே தலையிலா போயிடுச்சு. அத சொல்றாங்க. அப்ப பார்வையே குற்றமுடையதா மாறிடுது, சிந்தனை குற்றமுடையதாகுது, அவங்களுக்குள்ள விகார பார்வை வருது, கோவப்படுறாங்க. அவங்களுக்கு சின்ன வயசு பிள்ளைங்களுக்கே அகங்காரம் வரதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, நான் சொல்றதுதான் சரி, நீ சொல்றது தப்புன்றதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் கேக்குறோம் இல்லையா. இப்ப ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்குது குழந்தைங்களுக்கு. ஆமா, பெரியவங்கள கூட மதிக்கிறது இல்ல. பெரியவங்க சொல்றாங்க நம்ம சரின்னு கேட்கணும் அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லாம சின்ன குழந்தைங்களா இருந்தப்ப இருந்த நாலேஜ் விட இப்ப இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ்ல ஓவரா போயிட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்கெல்லாம் பாவம் எல்லாம் பார்த்து நம்ம தான் இறக்கப்படணும். இந்த ஆத்மாக்கள்லாம் எப்படி நன்மை அடைய போகுது, தண்டனை இல்லாம எப்படி தர்மராஜபுரிய கடந்து போகுது, நம்ம தான் இறக்க பாவனை வச்சு அதுங்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டியது இருக்குது. நாம அமைதியா இருக்கிறதப்பதான் அவங்களும் அமைதியா ஆக்க முடியும். நம்ம எல்லா பொறுப்பும் நம்ம கிட்டதான் இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. நெக்ஸ்ட், 16 கலை சம்பூர்ணம் என எதற்கு சொல்றாங்க, எதற்கு சொல்வதில்லைன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர், திரேதாவுல 2 கலைகள் குறைந்துடுது, சந்திரனுக்கு 2 கலைகள் எவ்வளவு சமயத்தில் குறைகின்றன, கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே செல்லுது. பிறகு 16 கலை சம்பூர்ணம் என்றும் சந்திரனை சொல்றாங்க, சூரியனுக்கு சொல்றது இல்ல. சந்திரனுடையது 1 மாதத்தின் விஷயம், இது பிறகு கல்பத்தின் விஷயம். நாளுக்கு நாள் கீழே இறங்கி கொண்டே செல்றாங்க. பிறகு நினைவு யாத்திரை மூலம் மேலே ஏற முடியும். பிறகு நாம் நினைவு செய்ய வேண்டும், மேலேறி செல்ல வேண்டும் என்ற தேவையே இருக்காது. சத்யுகத்திற்கு பிறகு கீழே இறங்க வேண்டும். சத்யுகத்திலும் நினைவு செய்தால் கீழே இறங்கவே மாட்டார்கள். டிராமாவின் அனுச்சாரம் இறங்கியே ஆக வேண்டும். ஆக நினைவு செய்வதே இல்லை, கீழே இறங்க வேண்டியதும் அவசியம். பிறகு நினைவு செய்வதற்கான உபாயம் பாபாவை சொல்றாரு, ஏன்னா மேலே செல்ல வேண்டும். சங்கமத்தில் தான் வந்து பாபா கற்றுத்தர்றாரு. இப்போது உயரும் கலை ஆரம்பமாகுது, நாம் மீண்டும் நமது சுகதாமத்திற்கு செல்லணும்னு பாபா சொல்றாரு. இப்போது சுகதாமம் செல்லணும்னா என்னை நினைவு செய்யுங்க, நினைவினால் ஆத்மா நீங்கள் சதோ பிரதானமா ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப என்ன, இது எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இந்த பாயிண்ட் அப்படின்னா, அமாவாசை பௌர்ணமி 2 இருக்கு இல்லையா சந்திரனுக்கு, இந்த 2 வளர்பிறை தேய்பிறை, அதத்தான் அப்பா சொல்றாங்க.
இப்ப சத்தியுக ஆரம்பத்துல இருந்து நீங்க இறங்கி வாரீங்க அப்படின்னா 16 கலைகளுடைய வரலாறு நீங்க சத்தியுக ஆரம்பத்துல. அப்படியே சந்திரனுக்கு வந்து ஒரு முழுமை நிலை அப்படின்னா 16 கலைகள் பூரணமா இருந்தாதான் அத பௌர்ணமின்னு சொல்ல முடியும். அந்த பௌர்ணமியா இருந்தீங்க எங்க சத்தியுகம் ஆரம்பத்துல 16 கலைகள் இருந்துச்சு. திரேதா யுகம் வரும்போது சந்திரனுக்கு 2 கலைகள் குறைஞ்சா 14 கலைகள். சந்திரனுக்கு இந்த ஒரு ஓரமா தேய்ஞ்சிருந்துச்சுன்னா தேய்ப்பறையில கொஞ்சம் தேய்மானம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் தேயுது 14 கலைகளா திரேதா யுகத்துல. துவாபர யுகத்துல வரும்போது மொத்தமா 8 கலைகள் குறைஞ்சிருது. 16 இருந்தது பாதி நிலவு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுது. அதே கலியுகத்துக்கு வரும்போது வெறும் 4 கலைகள்னு சொல்றாரு அப்பா. அப்ப இன்னும் முக்காவாசி தேஞ்சா எப்படி இருக்கும் நிலவு, கொஞ்சோண்டு மிச்சம் ஒளி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சோண்டு இருக்குது. அது இந்த 4 கலைகளும் இந்த நம்ம கலியுக இறுதியில அப்பா ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு இல்லையா, அப்ப வந்து மொத்தமா அம்மாவாசையா மாறி போயிட்டீங்க அப்படிங்கறத சொல்லுவாரு. மொத்தமாவே இருட்டடைஞ்சு போயிருச்சீங்க, கருப்பா மாறி, கலைகள் எதுவுமே இல்லாம குறைஞ்சிருச்சு இப்ப அப்புறமா. ஆமா, இப்ப மொத்தமா அமாவாசையா ஆரம்பத்துல வேணா 4 இருந்திருக்கலாம், இப்ப முடியற தருவாயில ஒண்ணுமே இல்ல. அதனாலதான் சொன்ன அமாவாசையா போயிடுச்சு. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அமாவாசை ஆயிட்டீங்க இல்லையா, இப்ப இனிமேல் உங்களுக்கு வளர்ப்புறதான் தந்தைய நினைவு செஞ்சு அந்த ஆத்மால இருக்க அந்த கருப்பா மாறின அந்த அமாவாசை ஆத்மால அந்த அழுக்கு இருக்கு இல்லையா, அது தந்தையை நினைவு செய்ய கொஞ்சம் கொஞ்சமா கலைகள் வளர்ந்து சங்கமய இறுதி நேரத்துல முழுமையான நிலவா மாறிடுறீங்க, பௌர்ணமியா மாறிடுறீங்க அப்படிங்கறது சொல்றாங்க. அப்ப பௌர்ணமில இருந்து அமாவாசை வர்றதுக்கு 5000 வருஷம் ஆகுது. என்ன இந்த சங்கம 100 வருஷம் இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளேயே நீங்க அமாவாசையில இருந்து பௌர்ணமி ஆகணும். ஒரு பிறவிலேயே நீங்க அமாவாசையில இருந்து பௌர்ணமி ஆயிடுறீங்க, எவ்வளவு பெரிய வளர்ச்சின்னு பாருங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. அமாவாசையில இருந்து பௌர்ணமி ஆகிறதுக்கும் 16 கலைகள் இருக்கு, இது வளர்றதுக்கு ஒரே பிறவிதான். ஆனா இந்த கலைகள் குறையறதுக்கு 5000 வருஷம் ஆகுது. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியத்தை சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கறது கேக்குறாரு அப்பா. இன்னொரு பாயிண்ட் பாபா சொல்லிருக்காங்க பாருங்க, சத்யுகத்துல நினைவு செய்தால் கீழே இறங்கவே மாட்டார்கள், டிராமாவின் அனுச்சாரம் இறங்கி ஆகணும். சத்யுகத்திலே நினைவு செஞ்சோம் அப்படின்னா அங்கேயே உட்காந்துருவாங்க, வந்து கீழே இறங்க மாட்டோமோ. அப்ப வந்து இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு டிராமா வந்து இறக்கிதான் சுத்தி வராது இல்லையா, டிராமா சுத்தி கரெக்டா வராது இல்லையா. சத்துவ நிலையில இருந்து ரஜோ நிலைக்கு வரணும், ரஜோ நிலையில இருந்து தமோ நிலைக்கு வந்தாகணும் இல்லையா. சத்வ ரஜோ தமோ நிலை 3 நிலைகளையும் கடந்துதான் இந்த டிராமா சுத்துது அப்படிங்கறத அப்ப புரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி துன்பம்லாம் நம்ம அனுபவிப்போம்னு தெரிஞ்சதுன்னா அங்கேயே இறங்க மாட்டோம், அங்கேயே இருந்துருவீங்க, ஏன் இப்படி இறங்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. ஆமா, அதனால இறங்கி டிராமாவோட அதனாலதானே சொல்றாரு அப்பா, அங்க அவங்கள தேவதைகளை இனிமையான முட்டாள்கள்னு சொல்றதுக்கு காரணம் தானே, அவங்களுக்கு அப்பாவை பத்தியும் தெரியாது, இந்த டிராமா இப்படி இறங்கி வரும்ன்றதும் தெரியாது. இறங்கி வரும்னு தெரிஞ்சு அவங்க துக்கத்தெல்லாம் அனுபவிப்பாங்க, சுகமா இருக்க முடியாது இல்லையா அவங்களால, அப்படிங்கறத சொல்றதுக்கெல்லாம் காரணம் இந்த பாயிண்ட் தான். யாரும் முழுமையான சேவை செய்யாததின் காரணம் என்ன என்று பாபா கேக்குறாங்க. நீங்க வந்து உலகத்திலிருந்து வேறுபட்டவர்கள், வைகுண்டம் இவ்வுலகத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது. வைகுண்டம் இருந்தது, இப்போது இல்லை. கல்பத்தின் ஆயுள் நீண்டதாக சொல்லிவிட்ட காரணத்தினால மறந்துட்டாங்க. இப்போது குழந்தைங்களாகி உங்களுக்கு வைகுண்டம் மிகவும் அருகில் தென்படுது. இன்னும் கொஞ்சம் சமயம்தான் இருக்குது, நினைவு யாத்திரையில குறைவு இருக்குது, அதனால இன்னும் நேரம் உள்ளதுன்னு நினைக்கிறாங்க. நினைவு யாத்திரை எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இல்லை. டிராமா திட்டப்படி நீங்கள் செய்தியை கொண்டு செல்றீங்க, யாருக்குமே செய்தி சொல்றதே இல்லை என்றால் சேவை செய்வதே இல்லை என்று பொருள். முழு உலகத்திலும் செய்தியை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப உங்க கையில அப்படிப்பட்ட பொறுப்பை படைச்சிருக்காரு அப்பா, முழு உலகத்துக்கும் செய்தி கொடுக்கணும் அப்பா வந்துட்டாரு அப்படிங்கிற செய்திய. ஆனா நீங்க யாருக்குமே சொல்லாம உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி சேவாதாரின்னு உங்களை சொல்ல முடியும். அப்ப இதுக்கு நீங்க அட்டென்ஷன் கொடுக்கணும். எப்படி ஞானம் யோகத்துக்கும் அட்டென்ஷன் கொடுக்குறீங்களோ அதே போல இந்த சேவைக்கும் இந்த தாரணைக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா விஷ்ணுவுக்கு 4 அலங்காரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுல பாருங்க, சங்குன்றதுதான் ஞானம், சுயதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா, அது வந்து யோகம்,
இந்த கதை இருக்கு இல்லையா, அது தாரணையினுடைய ஒரு அடையாளம். மாயாவை விரட்டி அடிக்கக்கூடிய அசுர குணங்கள்ல இருந்து தெய்வீக குணங்களுடையவரா மாறணும் இல்லையா, அதுக்கு அடையாளமா மாயாவை விரட்டக்கூடிய அந்த கதை. இன்னொரு பக்கம் சேவை, அன்பா இருந்து விடுபட்டவரா இருந்து மற்றவர்களுக்கு சேவை செய்யணும்ன்றார் இல்லையா. தந்தைக்கு அன்பானவரா இருக்கணும், அதே சமயம் டிராமாவுக்கு விடுபட்டவரா இருந்து சகோதர ஆத்மாவுக்கு சேவை செய்யணும். அப்படிங்கிறதுக்கு தான் சேவைக்கு உதாரணமா தான் அந்த தாமரை மலரை கையில வச்சிருக்காரு விஷ்ணு. இந்த 4 அலங்காரமும் உங்களுக்கு 4 சப்ஜெக்டா இருக்கு அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. அப்ப சேவைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப 3 அலங்காரம் உங்ககிட்ட இருக்குது, சங்கு இருக்கு, சக்கரை இருக்கு, கதை இருக்குது. தாமரை பூங்கொட்டை இல்லைன்னா அதை முழுமை நிலைன்னு சொல்ல முடியாது இல்லையா. சேவைக்குரிய அடையாளம் தானே தாமரைப்பூ. 3 அலங்காரம் உங்களுக்கு போதுமாலாம் கேட்பாரு. இப்ப 4 அலங்காரம் இருந்தாதான் அது பாக்குறதுக்கு அழகா இருக்கு இல்லையா. அப்ப இந்த சேவை ரொம்ப முக்கியம்ன்றது சொல்றாங்க. நெக்ஸ்ட், எந்த 2 வழிகளுக்கு இடையில் இரவு பகல் வேறுபாடு இருக்குதுன்னு பாபா கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க, என்னை நினைவு செய்யுங்க என்று கீதை படிப்பவர்கள் அறிவாங்க. ஒரு கீதை சாஸ்திரத்துலதான் இந்த மகா வாக்கியம் இருக்குது. ஆனால் அதில் கிருஷ்ண பகவான் வாக்குன்னு எழுதி இருக்கிறதுனால யாரை நினைவு செய்வது? சிவனுக்கு பக்தி செய்யறாங்க, ஆனால் ஸ்ரீமத் படி நடப்பதற்கு யதார்த்த ஞானம் இல்லை. இச்சமயம் உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைச்சிருக்குது. இதற்கு முன்பு இருந்தது மனிதர்களின் வழிமுறை. 2க்கும் இரவு பகலுக்குமான வேறுபாடு. மனித வழிமுறை சொல்லுது ஈஸ்வரன் சர்வ வியாபின்னு, ஈஸ்வரனின் வழிமுறை சொல்லுது அப்படி இல்லை என்று அப்படிங்கிறாங்க பாபா. 2 வழிமுறைகள். ஆமா, அங்க ஸ்ரீமத்துங்கிறது அப்பா வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான். ஆனா அங்க கூட ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மனிதர்களின் வழிய ஸ்ரீமத்னு சொல்லிட்டாங்க. அப்பாவை நினைவு செய்யறாங்க, சிவனை பக்தி செய்து நினைவு செய்யறாங்க. ஆனா யதார்த்தமான ஞானம் இல்லாம ஸ்ரீமத் படி வழிப்படி நடக்காம மனித வழிப்படி நடக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் பாக்கியம் ஏற்படுறது இல்ல. இப்ப சத்தியமான தந்தை வந்து உங்களுக்கு சத்தியமான இந்த விஷயத்த சொல்லி ஸ்ரீமத் கொடுக்கறாரு, இந்த வழியில நடந்து போங்க, நீங்க சேர வேண்டிய இடத்துல போய் சேருவீங்க அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கும் போதுதானே நம்ம அந்த ஸ்ரீமத் வழிப்படி நடந்து சொர்க்கராஜ்யத்தை அடையிறோம், வைகுண்டத்துக்கு போறோம். அப்ப மனிதர்களின் வழிக்கும் அப்பா கொடுக்கக்கூடிய இந்த வழிக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது அப்படிங்கறது புரிய வைக்கிறாங்க. யாருடைய சிருஷ்டி நிர்விகாரி என்று ஒரு பொழுதும் சொல்ல முடியாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. பாபா சொல்றாரு, நான் வந்திருக்கிறேன் சொர்க்கத்தினை ஸ்தாபனை செய்யறதுக்காகன்னும் போது நிச்சயமாக இது நரகம்தான். இங்க 5 விகாரங்கள் அனைவரிடமும் பிரவேசமாகி இருக்குது. அதனாலதான் விகாரி உலகத்திற்கு நான் வருகிறேன், நீர்விகாரி ஆக்குறதுக்காக. யார் ஈஸ்வரனின் குழந்தைங்களாக ஆகியிருக்கிறார்களோ அவர்களிடம் விகாரமோ இருக்க முடியாது. ராவணனின் சித்திரத்தை 10 தலைகள் உள்ளதாக காட்டுறாங்க. ராவணனின் சிருஷ்டி நிர்விகாரி என்று ஒரு பொழுதும் யாருமே சொல்ல முடியாது. நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்போது ராவண ராஜ்யம் அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் இருக்குது. சத்யுகத்துல உள்ளது ராமராஜ்யம், அங்கே எந்த ஒரு விகாரமுமே கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா. நேத்து பார்த்தோம்ல இத, விகாரி நிர்விகாரி அப்படிங்கிறது. விகாரம் அப்படின்றது, விகாரிகள் அப்படிங்கிறது இந்த ராவண ராஜ்யத்துல வாழ்ந்தவங்களுடைய அடையாளமா இருக்குது. அதனாலதான் 10 தலை ராவணனா காமிச்சிருக்காங்க. 5 தலை ஆண் தலை, 5 தலை பெண் தலை. 5 தலை வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் ஆணிடமும் இருக்குது, அதே பெண்ணிடமும் இருக்குது. அதத்தான் 5 தலை ஆண் தலையாவும் 5 தலை பெண் தலையாவும் காமிச்சிருக்காங்க. அப்ப இதுதான் ராவணனுடைய உண்மையான அடையாளம். அப்ப இப்படி வாழ்ந்த இந்த இல்லற தர்மத்தினர விகாரிகள் தான் சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அங்க சொர்க்கம்ன்றதும் இல்லற தர்மம் தான், அது நிர்விகாரி. விகாரமே என்னன்னு தெரியாத ஒரு உலகம், அத ராமராஜ்யம்னு சொல்லப்படுது. ஆனா அங்கேயும் இல்லற மார்க்கம் தான் இருக்கும், கணவன் மனைவி சேர்ந்துதான் இருப்பாங்க. இங்க விகாரத்தின் மூலமா குழந்தை கிடைக்குது, தூய்மையற்றவர்களா மாறி குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அங்க யோக பலத்தின் மூலமா குழந்தைய பெற்று எடுப்பீங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க அப்பா. இதுக்குமே இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஆமா. நெக்ஸ்ட், இந்த உலகை எது என சொல்வது மிகவும் தவறானதுன்னு பாபா சொல்றாங்க. இச்சமயம் வந்து மனிதர்கள் எவ்வளவு துக்கத்துல இருக்காங்க, சரீரத்திற்கு எவ்வளவு துக்கம் ஏற்படுது. இது துக்க உலகம். சுக உலகத்திலோ சுகதாமத்திலோ சரீர சம்பந்தமான துக்கம் கூட இருக்காது.
இங்கோ எத்தனை ஆஸ்பத்திரிகள் நிறைஞ்சிருக்குது. இதை சொர்க்கம் என்று சொல்வது கூட பெரும் தவறாகும். ஆகவே புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிறாங்க. சில அதிக பணம் இருக்கிறவங்க இதேதான் கலியுகத்தை சொர்க்கம்னு நினைக்கிறாங்கல்ல, அத சொல்றாங்க பாபா. இத வந்து சொர்க்கம்னு சொல்லிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய தவறு. இங்க எல்லாருமே துக்கத்துலதான் இருக்காங்க. அவ்வளவு உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனை அத்தனையும் இருக்குது. ஆஸ்பத்திரி எல்லாம் எவ்வளவு நிரம்பி இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. இங்க ஹெல்த் கிடையாது, வெல்த் கிடையாது, ஹாப்பினஸ் கிடையாது, மகிழ்ச்சியும் இல்ல, உடல் ஆரோக்கியமும் இல்ல, மனசின் ஆரோக்கியமும் இல்ல. அப்படிப்பட்ட உலகத்துலதான் இப்ப வந்து நிக்கிறீங்க எல்லாரும் அப்படிங்கறது சொல்றாங்க. அப்பா இப்ப வந்து உங்களை ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் மூணும் இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். அதுதான் சொர்க்கம். எங்க உடல் ஆரோக்கியமா இருக்குமோ, மனதும் ஆரோக்கியமா இருக்குமோ, செல்வம் நிறைஞ்சிருக்குமோ, மன மகிழ்ச்சியோட வாழ்ந்தீங்களோ, அங்க உறவுகளும் சந்தோஷமா இருந்தீங்களோ, அதத்தான் சொர்க்கம்னு சொல்ல முடியும். இந்த உலகத்துல எல்லாம் இருந்து உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன செய்வீங்க? அத சொர்க்கம்னு சொல்ல முடியுமா? இல்ல எல்லாம் இருக்குது, பணம் இல்ல, ரொம்ப ஏழையா இருக்கேன், ஒரு அன்றாடம் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் சம்பாதிக்க முடியுது, ஏதோ ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னா அதை எப்படி சொல்ல முடியும் சொர்க்கம்னு? அதுவும் நரகம்தான். எல்லாமே உங்களுக்கு சம்பூர்ணமா கிடைக்க போது சொர்க்கத்துல. இப்ப அத ஆஸ்தியை கொடுக்கறதுக்காகவே தந்தை வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், சாமர்த்தியசாலிகள் யார், திறமை குறைந்தவர்கள் யாருன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இந்த உலகாய படிப்பு இருக்குல்ல, உலகாய படிப்பு வந்து யாருக்காவது சொல்லி புரிய வைப்பதற்கல்ல. பரீட்சையில் பாஸ் ஆகிவிட்டால் வேலைக்கு போயிடுறாங்க. இங்கோ வந்து நீங்கள் அனைவருக்குமே செய்தி சொல்லணும். ஒரு பாபா மட்டுமே அனைவருக்கும் கொடுக்க முடியாது. யார் மிகவும் சாமர்த்தியசாலியாக இருக்கிறாங்களோ அவர்கள் ஆசிரியர்னு என சொல்லப்படுவாங்க. திறமை குறைந்தவர்கள் வந்து மாணவர்கள்னு சொல்லப்படுவாங்க. நீங்க அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுக்கணும். பகவானை அறிவீர்களா என கேட்க வேண்டும். அவரோ அனைவருக்கும் தந்தையாக இருப்பவர். ஆக முக்கியமான விஷயம் பாபாவின் அறிமுகம் கொடுப்பது. ஏன்னா யாருக்குமே தெரியாது. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் தந்தை. முழு உலகத்தையும் தூய்மை செய்பவர், தூய்மையாக்குபவர். அப்படி முழு உலகமும் தூய்மையாக இருந்தது, அதில் பாரதம் இருந்தது அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப தந்தை வந்து இப்படி பாரத தூய்மையான பாரதமா உருவாக்குறாரு அப்படிங்கிற உண்மை யாருக்குமே தெரியாது. தந்தை என்ன செய்யறாரு, எப்படி இருக்காரு, என்ன காரியம் செய்யறதுக்காக வந்திருக்காரு, அவருடைய உண்மையான அறிமுகத்தை மற்றவர்களுக்கும் நீங்க சொல்லி புரிய வைக்கணும். அப்படிங்கிறவங்கள சாமர்த்தியசாலிகள், புரிய வைக்கிறவங்க திறமைசாலிகள், சாமர்த்தியசாலிகள் சொல்றாங்க. அப்படி இந்த அறிவு இல்லாம இருக்கவங்கள மாணவர்கள், ஆமா ஆமா சொல்லி தரவங்க ஆசிரியர்களா இருக்காங்க, கேட்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப தூய்மையான பாரத் தான் அப்பா படைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாங்க. அதான் வந்து நம்ம அப்பாவோட அறிமுகத்தை நீங்க சொல்லி புரிய வைக்கணும். தந்தை தான் வந்திருக்காரு அப்படிங்கறத புரிய வைக்கிறதுலதான் இருக்கு. முதல்ல அப்பாவோட அறிமுகத்தை கொடுத்துடணுங்கிறாங்க பாபா. அதுதான் மெயினானது. ஆமா, அப்பதானே புரியும். யாரு சொல்லி கொடுக்குறான்னு தெரிஞ்சாதானே அவங்க படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும். என்ன சொல்றாங்கன்னு கேட்க வரும். இல்ல வாங்க நான் நாலேஜ் கொடுக்குறோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும்னா நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க கிட்டே பெரிய புக்கெல்லாம் இருக்குது, நாங்களே நாலேஜோட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா இங்க பகவான் வந்து கற்பிக்கிறாரு, இறைவனே வந்து நமக்கு பாடம் சொல்லி தரான்னு சொல்ல போனா இறைவன் வந்திருக்காராம் அப்படின்னா சொல்லி கேட்டு ஒரு உண்மையிலே தேவி தேவதான் ஆத்மாவா வாழ்ந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வாழ்க வளமுடன் மன்றத்துல இருந்தேன். அப்ப வந்து கூப்பிட்டப்ப நானே வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கறேன், நான் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். நானு மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். அப்புறம் பகவானே சொல்லி கொடுக்கறாருன்னு சொன்னப்பதான் நமக்கு அந்த நிச்சயம் வந்து அது என்னன்னு கேக்குறோம். அது மாதிரிதான். ஆமா, இப்ப எனக்குமே ஒரு மாதாஜி தான் கிளாஸ் எடுத்தாங்க. அவங்களை என்ன ஓட்டுன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப நான் எடுக்கிற கிளாஸ் அவங்கதான் கேட்டுட்டு இருக்காங்க. பாருடா, அவங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க, ஒரு நாள் நீ புரிஞ்சுக்கூடா தம்பி அப்படின்னு என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க. அப்ப அட போங்க அவங்க டீச்சர் தான் எனக்கு.
சரியா? நீங்க உங்க வயசுல இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க, நான் எப்படி இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, சரி உன்னால முடிஞ்சதை செய்ய அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் பிரதர் வந்து எனக்கு ஒரு வீடியோ எல்லாம் அனுப்பி விட்டாங்க அவங்க. அப்பதான் நான் கிளாஸ் கேட்டுட்டு இருந்தேன், பிரதர் கிளாஸ். எனக்கு எந்த வார்த்தை டச் ஆச்சு அப்படின்னா, இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை நீங்க பொறுமையா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சத்தியமா நீங்க தேவாத்மாவா தான் இருப்பீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் எல்லா வீடியோலயும் பிரதர். அந்த வீடியோ தான் எனக்கு டச் ஆயிடுச்சு. நானும் தேவாத்மாவா? அப்புறம் அவங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன், அந்த மாதாஜிக்கு டீச்சர், எங்க டீச்சருக்கு போன் பண்ணி சொன்னேன், நீங்க மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போவீங்களா, ஏன் நாங்களாம் வரக்கூடாதா அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே சிரிச்சுக்கிட்டு நீ வாழ்ந்தாங்க நானும் சொன்னேன், வாங்க எல்லாரும் சேர்ந்து தானே போகணும், அப்ப நீ வா அப்படின்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. ஆனா ஒரு வருஷம் அவங்கள போட்டு நான் தான் பாடா பறிச்சு எடுத்துட்டேன். ஒரு வருஷமா போட்டு அவங்கள ஓட்டி எடுத்துட்டேன். ஒரு வருஷம் கழிச்சுதான் எனக்கே புரிஞ்சுதான் அப்பாதான் வந்திருக்காரு அப்படின்னு. அப்புறம் எனக்கும் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, ஒரு வருஷமா அப்பா ஞானத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு. நெக்ஸ்ட், பிரம்மா விஷ்ணு சங்கர் பற்றி பாபா கூறி இருக்கிறது என்ன? அதுக்கு என்ன ஆன்சர்னா, வேறு எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களும் சொல்ல முடியாது நாங்கள் புது உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்று. அவர்களோ புரிந்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு முன்பு யாரோ இருந்து சென்றிருக்கிறாங்க என்று. கிறிஸ்துவும் கூட நிச்சயமாக ஒரு சரீரத்தில் வருவார். அவருக்கு முன்பு நிச்சயமாக யாரோ இருந்திருக்கிறார்கள். பாபா அமைந்து புரிய வைக்கிறாரு, நான் இந்த பிரம்மாவின் சரீரத்துல பிரவேசமாகிறேன், பிரம்மாவின் சரீரத்தில் வருகிறார் என்பதை யாருமே ஏற்றுக்கொள்றதே இல்ல. அட பிராமணர்களோ அவசியம் வேண்டும். பிராமணர்கள் எங்கிருந்து வருவாங்க? நிச்சயமாக பிரம்மாவிடமிருந்துதான் வருவாங்க இல்லையா? நல்லது, பிரம்மாவின் தந்தை பற்றி எப்போதாவது கேட்டிருக்கிறீங்களா? அவர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், மனித குலத்தின் முதல் தந்தையா இருக்காரு. அவருக்கு சாகார தந்தை யாருமே கிடையாது. பிரம்மாவின் சாகார தந்தை யார்? யாராலுமே சொல்ல முடியாது. பிரம்மாவோ பாடப்பட்டிருக்கிறார், பிரஜாபிதாவும் இருக்கிறார். எப்படி நிராகார் சிவபாபா என்று சொல்கிறீர்கள்? அவருடைய தந்தை யார் சொல்லுங்கள். பிறகு ஷாகார் பிரஜாபிதா பிரம்மாவின் தந்தை யார்னு சொல்லுங்க. சிவபாபாவோ தத்தெடுக்கப்பட்டவர் அல்ல, இந்த பிரம்மா தத்தெடுக்கப்பட்டவர். இவரை சிவபாபா தத்தெடுக்கிறார்னு சொல்வீர்கள். விஷ்ணுவை சிவபாபா தத்தெடுக்கிறார் என்று சொல்ல மாட்டீர்கள். இதையோ நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாதான் விஷ்ணு ஆகிறார், தத்தெடுக்கப்பட்டவர் அல்ல. சங்கர் பற்றியும் சொல்லப்படுது, அவருக்கு பாகம் எதுவுமே கிடையாது. பிரம்மாவே விஷ்ணு ஆகிறார், விஷ்ணுவே பிறகு பிரம்மா ஆகிறார். இது 84 பிறவிகளின் சக்கரம். சங்கர் பிறகு எங்கிருந்து வந்தார்? அவருடைய படைப்புகள் எங்கே? பாபாவுக்கோ படைப்புகள் உள்ளனர். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை மற்றும் பிரம்மாவின் படைப்பு மனிதர்கள் அனைவரும் ஆகும். சங்கரின் படைப்பு எங்கே? சங்கர் மூலம் எந்த ஒரு மனித உலகமும் படைக்கப்படுவதில்லை. பாபா வந்து இந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லி புரிய வைக்கிறார் அப்படிங்க. இப்ப பிரம்மா, விஷ்ணு, சங்கரர், அப்புறம் சிவபாபா என்ன காரியம் செய்யறாரு இதுல அப்படிங்கறத சொல்றாங்க. பிரம்மா தான் விஷ்ணுவா மாறுறாரு 84 பிறவிகளுக்கு அப்புறம். பிரம்மா இப்ப சங்கம யுகத்துல முயற்சியாளரா இருக்காரு. அவர் முழுமை நிலையை அடையும் போது தேவதையா மாறி அங்க விஷ்ணுவா மாறுறாரு. நாராயணனா மாறுறாரு இல்லையா? சத்தியுகத்துல முதல் மகாராஜா வர்றாரு இல்லையா? அதான் பிரம்மா தான் நாராயணனா மாறுறாரு. அந்த நாராயணனே 84 பிறவிகள் எடுத்து இறுதியில பிரம்மாவா மாறுறாரு. இது 84 பிறவிகளின் சக்கரமா இருக்குது. கூடவே இந்த பிரம்மா வந்து சிவபாபா தான் தத்தெடுக்கிறாரு. சிவபாபா ஒருபோதும் நாராயணனை தத்தெடுக்கிறது இல்ல, விஷ்ணுவை தத்தெடுக்கிறது இல்ல அப்படிங்கறது சொல்றாரு. அப்ப பிரம்மாவுக்கு சாகார தந்தை யாரும் கிடையாது, சிவபாபாவுக்கும் சாகார தந்தை யாரும் கிடையாது. சிவபாபா பிரம்மாவை தத்தெடுக்கிறாரு அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. இங்க சங்கரருங்கிறது ஒரு நாடகத்துல ஒரு பார்ட் பண்ணக்கூடிய ஒரு பாகம் நடிக்கக்கூடியவர் கிடையாது. அது உங்க நினைவு யாத்திரை இறுதி நேரம் ஒரு சம்பூர்ண நிலை அடைஞ்ச பரந்தாம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா? 3ஆம் கண் முழுமையா விழிப்படைந்த நிலை, அதுதான் சங்கரன்னு சொல்ல முடியும். தபஸ்வியா ஜுவாலாமுகின்லாம் சொல்றாரு இல்லையா? இதுதான் பிரம்மாவோட தபஸ்வி, இதுதான் சங்கரன். பிரம்மாவுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். பிரம்மாவுடைய குமார குமாரத்திகளுக்கு எல்லாருக்குமே இறுதி நேரம்னு ஒண்ணு இருக்குது. அப்ப சங்கரன் மொத்தமா வெளிப்படுவார் அப்படிங்கறத சொல்றாங்க. அவர் ஒரு மனிதர் கிடையாது, அவங்கவுங்களுடைய இறுதி நேரம், விநாசத்தின் இறுதி நேரம். அங்க பக்தியில கூட சொல்லியிருக்காங்க இல்லையா?
சிவன் சங்கரன் 3ஆம் கண்ணை திறந்தா முழு உலகம் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு. அது விநாசத்தின் இறுதி நேரமா இருக்கும். நம்மளுடைய 3ஆம் கண் முழுமையா விழிப்படையும் போது இந்த முழு உலகத்தின் விநாசம் ஏற்படும். அப்ப அவர் ஒரு பார்ட்டதாரி கிடையாது, உங்களுடைய புருஷாட்டத்தின் இறுதி நேரம் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. பிரம்மாவுக்கு தந்தை இல்லை, சிவபாபாவுக்கும் சாகர தந்தை இல்லைன்னு சொன்னீங்களா? அது பாபா பிரவேசமான பிறகு பேர் வச்ச பிரம்மா, அப்ப அவருக்கு சாகர தந்தை இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, லேக்ராஜ் தந்தை இருக்காரு, லேக்ராஜுக்கு தந்தை இருக்காரு, பிரம்மாவுக்கு யாரும் தந்தை இல்லை இல்லையா, சாக்காரமா தந்தை இல்லை இல்லையா. அங்க பக்தி மார்க்கத்துல கூட யாருக்கு தந்தை இல்லை இல்லையா, பக்தி மார்க்கத்தை கம்பேர் பண்ணி சொல்றாரு அப்பா. விஷ்ணுவுக்கும் அங்க சொல்றாரப்பா. சரி, நெக்ஸ்ட். இந்த தவறு நடந்தால் விரைவில் சதோ பிரதான் ஆக முடியாதுன்னு பாபா கூறுவது என்ன? உண்மையான சாந்தி பாபாவின் நினைவில் தான் இருக்குது. கொஞ்சம் கூட புத்தி இங்கே அங்கே சென்றால் நேரம் வீணாகிவிடும், வருமானம் குறைந்துவிடும், சதோ பிரதானம் ஆக முடியாது. இதுவும் புரிய வைக்கப்பட்டிருக்கு. அதாவது கைகளால் காரியம் செய்து கொண்டே இருங்க, மனதால் நினைவு செய்யுங்க, சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக நடந்து சுற்றி வருவது இதெல்லாம் செய்யுங்க. ஆனால் புத்தியில பாபாவோட நினைவு இருக்கணும். துணையில் யாராவது இருந்தால் வேண்டாத பேச்சுகளில் ஈடுபடக்கூடாது. ஒவ்வொருவருடைய மனமும் சாட்சியாக இருக்குது. பாபா புரிய வைக்கிறாரு, இத்தகைய நிலையில சுற்றி வாருங்க. பாதிரியார்கள் முற்றிலும் சாந்தியில் செல்றாங்க. நீங்கள் ஞான விஷயங்களை நாள் முழுவதும் பேசுவதில்லை. பிறகு அமைதியாக இருந்து நாக்கை சாந்தியில் கொண்டு வருவது. சிவபாபாவின் நினைவுல ரேஸ் பண்ணணும். எப்படி பாபா சொல்றாரு, சாப்பிடும் போது பாபா நினைவில் அமர்ந்து சாப்பிடுங்க, உங்களது சாட்டை பாருங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஒரே வார்த்தையில சொல்லணும் இந்த பாயிண்ட்டுக்கு அப்படின்னா, கர்ம யோகியா வாழுங்க அப்படிங்கறத சொல்றாரு. நினைவு யோகம்ன்றது மனசுக்கு தான், சரியா? மற்றபடி நீங்க கர்மா செய்யணும், சாப்பிடுறீங்க, போறீங்க, வாரீங்க, எல்லா காரியமும் செய்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் மனசு ஃப்ரீயா தானே இருக்குது. காரியத்துல கர்மத்துல முழுமையா கவனம் கொடுத்து அதுலயே மூழ்கிடாம, ஏன்னா கர்மத்திலேயே மூழ்கி போயிட்டீங்கன்னா கர்மத்தின் பந்தனம் ஏற்படும். அப்ப உங்களுக்கு கர்ம சம்பந்தம் மட்டும்தான் இருக்குது. கர்மா செய்றீங்க, இருந்தாலும் உங்க மனம் புத்தி அந்த கர்மத்துல ஈடுபடாம தந்தையிடம் ஈடுபட்டிருக்குது. அதத்தான் சாஸ்திரத்துல கூட சொல்லியிருப்பாங்க, கர்ம யோகம் புத்தி யோகம் அப்படின்னு. புத்தியின் யோகம் தந்தை கிட்ட இருக்கணும், கர்மா ஒரு பேருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதான் சொன்னார் இல்லையா, ஒரு டான்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு போஸ்டர்ல இந்த காரியம் செய்யறதுக்காக நிமித்தமாயிருக்கேன் அப்படிங்கறத ஒரு பற்று இல்லாம செய்யறது, அதுக்கு பேர் தான் கர்ம யோகி நிலை. கர்மத்துல பற்று வந்துச்சுன்னா என்ன ஆகும், பந்தனம் ஆயிடும். அப்ப நினைவு சமநிலையா இருக்காது இல்லையா. கர்மமும் இருக்கணும், யோகமும் இருக்கணும். கர்மம் யோகம் ரெண்டும் சமநிலையில இருக்கவங்கள தான் கர்ம யோகின்னு சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. காரியம் செய்து கொண்டே பாபாவோட நினைவுல இருக்கணும். நெக்ஸ்ட், பிரம்ம பாபா எதை மறந்து விட்டதாகவும் எதை உள்ளபடி சொல்வதாகவும் சொல்றாங்க. பிரம்ம பாபா தம்மை பற்றி சொல்லும் போது சொல்றாரு, நான் மறந்து விடுகிறேன் என்று பாபாவுக்கு சொல்லுகிறேன், நான் முழு நேரமும் நினைவில் இருப்பேன். நீங்கள் என் இருமலை நிறுத்துங்கள், சுகரை குறையுங்கள், எனக்கு நான் என்ன முயற்சி செய்கிறேனோ அதை சொல்கிறேன். ஆனால் நானே மறந்து விடுகிறேன் எனும் போது இருமல் எப்படி குறையும்? பாபாவின் துணையில் என்ன செய்கின்றேனோ அதை உள்ளபடி சொல்லி விடுகிறேன் அப்படிங்கிறாங்க பாபா. பிரம்மா பாபாவுக்கு சுகர் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப சுகர் இருமல் சொல்றாரு பாருங்க. அப்படியா இருந்துருச்சு எல்லாம், இது நானே நினைவை மறந்துடுறேன், அப்புறம் எப்படி இருமல் நிக்கும், சுகர் குறையும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. அப்ப ஒண்ணு போனா இன்னொன்னு வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த உலகத்துல. இப்ப ஒரு பிரச்சனை சரியானா, இந்த பிரச்சனை சரியாயிட்டா போதும்ப்பா, நான் நினைவு கரெக்டா செய்வேன், தாரணை செய்துருவேன், நல்லா முரளி படிப்பேன், மற்றவர்களுக்கு சேவை செய்ய போவேன் வெளியே, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனை சரியான வரைக்கும் அப்ப எதுவும் செய்ய மாட்டீங்களா? சரி, இந்த பிரச்சனை இப்ப முடிஞ்சிருச்சு, அந்த பிரச்சனை முடிஞ்சோடனே அடுத்த ஒரு பிரச்சனை ரெடியா நமக்கு நிக்கும். அந்த பிரச்சனையை சமாளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் செய்வீங்களா? யோகா பண்றதுக்கு ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டே இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க எப்ப யோகா பண்ணுவீங்க, நீங்க எப்ப சேவைக்கு போவீங்க, எப்ப முரளி கிளாஸ் எல்லாம் கேட்பீங்க, எப்ப தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுவீங்க? அப்ப பிரச்சனைய பிரச்சனையா பார்க்காம பிரச்சனைய பரிசுன்னு பாருங்க அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா.
வந்திருக்கிறது பிரச்சனை இல்ல பரிசு, வந்திருக்கிறது புயல் அல்ல பரிசு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு இல்லையா. அப்ப பிரச்சனை வரத்தான் செய்யும். அத நீங்க எப்படி பரிசா மாத்துறது அப்படிங்கறத முயற்சி செஞ்சு அந்த நேரம் நீங்க பக்காவா இருந்து தாரணை செய்யும் போதுதான் உங்களுக்கு தெய்வீக குணங்களின் தாரணை வரும். இந்த பிரச்சனை சரியாயிருச்சுன்னு நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, புருஷார்த்தம் பண்ணாம உட்காந்துருந்தீங்க, நேரம் வேஸ்ட், எண்ணெய் வேஸ்ட், உங்களுக்கு கொடுத்துக்கப்பட்ட அந்த சக்தி வேஸ்ட், குணம் வேஸ்ட், எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. பிரச்சனை வருதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க. அதையும் அது ஒரு பக்கமா இருக்கட்டும், இது ஒரு பக்கமா இருக்கட்டும் அப்படிங்கறத சொல்றாங்க. பிரம்ம பாபாக்கு இருமலை சிவபாபா குறைக்கல இல்ல, அது கர்ம கனெக்ஷன் விட்டுட்டாங்க. கடைசி வரைக்கும் இருமலோட தான் பாபா இருந்திருக்காரு. அது அதுல எல்லாம் நான் எதுவும் ஈடுபட மாட்டேன்ட்டாங்க சிவபாபா கணக்கு. ஆமா, அவருடைய கணக்கு அவங்கவுங்க தானே அனுபவிச்சாகணும். 63 பிறவியா பாவம் பண்ணிருப்பாரு இல்லையா பிரம்ம பாபாவும், நம்மளும் பாவ கர்மம் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கான தண்டனை தான் நமக்கு இப்ப நம்ம கிடைச்சிக்கிட்டு இருக்குது. சிலர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் இவ்வளவு சேவை செய்யறேன், எனக்கு அப்பா எந்த ஹெல்ப்பும் பண்ணல, இவ்வளவு தூரத்துக்கு நான் அப்பாவுக்கு அர்ப்பணமா இருக்கேன், அப்ப எதையோ ஒண்ணு எதிர்பார்த்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி முழுமையான பாக்கியத்தை தந்தைகிட்ட இருந்து நம்ம அடைய முடியும்? பக்தியிலேயே என்ன சொல்லியிருக்காங்க, அங்க கீதையிலே என்ன சொல்லியிருக்காங்க, கடமையை செய்யுங்க, எந்தவித பலனையும் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க நம்ம பலனை எதிர்பார்த்து ஒரு காரியம் செய்தோம்னா அது எப்படி முழுமையான பலன் கொடுக்கும்? அப்ப உங்களுடைய கடமை என்ன இருக்குது, அதை மட்டும் செய்துகிட்டே போங்க. நல்ல விதைகளை, நல்ல கர்மாத்தை விதைச்சுக்கிட்டே போங்க, டிராமா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கறது சொன்னாங்க. நெக்ஸ்ட், உண்மையான தந்தையின் குழந்தைகள் நாம் எப்படி நடந்து கொள்ளணும்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பாபா குழந்தைங்களுக்கு சொல்றாரு, குழந்தைகள் பாபாவிடம் சொல்வதே இல்லை, வெக்கம் வருது, பெருக்கி சுத்தம் செய்யுங்கள், உணவு சமையுங்கள், அப்போதும் சிவபாபா நினைவில் செய்யுங்கள், அப்போது சக்தி வரும், இதற்கும் யுக்தி வேண்டும், இதில் உங்களுக்கு நன்மை ஏற்படும், பிறகு நீங்கள் நினைவில் அமர்வீர்களானால் மற்றவர்களுக்கும் கவர்ச்சி ஏற்படும், ஒருவர் மற்றவர்களுக்குள் கவர்ச்சி ஏற்படத்தான் செய்கிறது இல்லையா? நீங்கள் அதிகமாக நினைவில் அமர்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நினைவில் அமர்றீங்களோ அவ்வளவு நல்ல அமைதி நிலவும். ஒருவர் மற்றவர் மீதான பிரபாவம் டிராமாவின்படி ஏற்படத்தான் செய்யுது. நினைவு யாத்திரையோ மிகவும் நன்மை செய்யக்கூடியது, இதில் பொய் பேசுவதற்கான தேவையே இல்லை. உண்மையான தந்தையின் குழந்தைகள் என்றால் உண்மையானவர்களாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறாங்க பாபா. உண்மையா இருக்கணும், எதுலயுமே பொய் சொல்லவோ மறைக்கவோ கூடாது அப்படிங்கறத சொல்றாரப்பா. ஏதாவது பொய் சொல்லி மறைச்சு ஒரு காரியம் செய்தோம்னா அது மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அது எதுக்கு தேவையில்லாத சுமை? இந்த சங்கம யுகத்துல எல்லாத்தையும் ஓப்பன் மைண்டோட இது இப்படித்தான் இருந்துச்சு, தப்பு பண்ணிட்டேன், அடுத்த முறை நான் செய்யக்கூடாதுன்னு திருத்துறதுக்கான முயற்சி தான் செய்யணுமே தவிர அதை மறைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. கூட்டுறது, பெருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் மத்தவங்க செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற தேக அபிமானத்துல எல்லாம் போயிடக்கூடாது. நீங்க இந்த கர்மாலாம் செஞ்சு சேவை செய்தீங்கன்னா யோகத்துல உட்காரும் போது உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும். அந்த கர்மா செய்யும் போது ட்ரெயின் பண்றது, இந்த பெருக்கிறது, இந்த காரியம்லாம் செய்யும் போதே தந்தை நினைவுல கர்மா செய்தீங்கன்னா அப்ப யோகத்துல அமர்ந்து தனிமையில உட்காந்து நினைவு செய்யும் போதும் உங்களுக்கு நல்ல சக்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரப்பா. ஏன்னா தேக அபிமானம் இல்லாம ஒரு காரியம் செய்தோம் இல்லையா, அப்ப நமக்கே குஷி வரும். முதல்ல ஒரு சேவை செய்து முடிச்சாலே நமக்கும் ஒரு மன திருப்தி வரும். யாரும் செய்யல, நான் செஞ்சேன், அப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அப்பாக்காக நானும் செய்யறேன் இந்த கர்மா அப்படின்னு அத சொல்றாங்க அப்பா. நெக்ஸ்ட் பிரதர், அபலைகள் கொடுக்கும் பணத்தை வீணடிக்க கூடாதுன்னு பாபா சொல்றது என்ன? குழந்தைங்களுக்கு அனைத்தும் கிடைக்குது, உலகத்தின் ராஜ பதவி கிடைக்குது என்றால் பிறகு பேராசையில் 10-20 சேலைகள் முதலியவற்றை ஏன் சேர்த்து வைக்கிறீங்க? அநேக பொருட்களை சேர்த்து வைக்கிறதுனால சாகும் போது அது நினைவுக்கு வரும். அதனால் உதாரணம் சொல்றாரு, கணவனிடம் மனைவி சொன்னாங்க, ஊன்று போல விட்டுடுங்க, இல்லை என்றால் இதுவும் கூட நினைவு வரும், சிறிதும் நினைவு இருக்க கூடாது, இல்லை என்றால் தனக்குத்தானே கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்றீங்க, பொய் சொல்றதுனால 100 மடங்கு பாவம் சேருது, சிவபாபாவின் பண்டாரா சதா நிறைஞ்சிருக்குது, அதிகமாக வைத்துக் கொள்வதற்கும் கூட தேவை என்ன இருக்குது, யாருக்காவது திருட்டு நடந்து விட்டால் அனைத்தும் கொடுக்கப்பட்டு விடுது,
குழந்தைங்களாகி உங்களுக்கு ராஜ பதவி கிடைக்குது. அப்படி இருக்கும்போது உடை முதலியவை கிடைக்காதா? தவறான செலவு மட்டும் செய்யக்கூடாது. ஏன்னா சொர்க்கத்தின் ஸ்தாபனைக்காக அபலைகள் தான் உதவி செய்யறாங்க. அவர்களுடைய பணத்தை இது போல வீணடித்து விடக்கூடாது. அவர்கள் உங்களுக்கு பரிபாலனை செய்கிறாங்க என்றால் உங்களது கடமை அவர்களுக்கு பரிபாலனை செய்வது. இல்லை என்றால் 100 மடங்கு பாவம் தலை மீது ஏறிவிடும் அப்படிங்கிறாங்க. இது சரண்டர்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா. சென்ட்ரல்ல சரண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கொடுக்கறதெல்லாம் அபலைங்களோட பணம். அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு தன்னுடைய சேமிப்பு கணக்குல அவங்க சாப்பிடாம இருந்து தந்தையோட புருஷார்த்தப்படி நடந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்க எப்படி செலவு பண்ணணும்? தந்தைக்கு சேவைக்கு, இல்ல உங்களுடைய உணவு தேவைக்கு, அப்படி ஏதாவது உபயோகமா செலவு செய்யணும். இப்படி ஆடம்பரமா 10-20 சேவையெல்லாம் வாங்கி சேமிச்சு வச்சீங்கன்னா இது எப்படி நல்ல ஒரு சேவைன்னு சொல்ல முடியும்? அப்ப இந்த அபலைகளோட பணத்தை நீங்க வீணடிச்சது மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் காரியம் செய்யக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. அது கூடவே பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். பாவ கர்மங்கள் ஏற்படுது இல்லையா? அதனால இந்த மாதிரி காரியம்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்றது சொல்றாங்க அப்பா. எந்த ஸ்மிருதி மூலம் பலவீன எண்ணங்களை முடித்து விடணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இதுவரை பெரும்பாலான குழந்தைகள் பலவீனமான சங்கல்பங்களை தாங்களே எமர்ஜ் செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. தெரியாது அல்லது நடக்காதா, என்ன நடக்கும்? இந்த பலவீனமான சங்கல்பங்கள் தான் சுவராகி விடுகிறது மற்றும் வெற்றி அந்த சுவருக்கு உள்ளே மறைந்துடுது. மாயா பலவீனமான சங்கல்பங்களின் வலையை விரித்து விடுது. அந்த வலையில சிக்கி கொள்றாங்க. எனவே நான் நிச்சய புத்தி வெற்றியாளன், வெற்றி எனது பிறப்புரிமை. இந்த ஸ்மிருதி மூலம் பலவீனமான எண்ணங்களை முடித்திடுங்க அப்படிங்கிறாங்க. இதான் அந்த நிச்சய புத்தி இருக்கணும் உங்களுக்கு. பலகீனமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க எப்படி சங்கல்பம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, வெற்றி என்னுடைய கழுத்து மாலை, நான் கல்பா வெற்றியாளன், நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மா அப்படிங்கிற உயர்ந்த சங்கல்பத்தை எழுப்புனீங்கன்னா பலகீனமான எண்ணங்கள்லாம் இருக்காது. இல்ல நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு என்ன நடக்குமோ, இல்ல முன்னாடி இப்படி ஆயிடுச்சு, இனி நான் என்ன செய்ய போறேனோ, இனி என்ன நடக்குமோ அப்படின்றது சங்கல்பம்லாம் பலகீனமான சங்கல்பம். இதெல்லாம் நீங்க எமர்ஜி செய்யக்கூடாது. உங்களுக்கு அப்பா எப்படி சங்கல்பம் ஏற்படுத்த சொல்லிருக்கணும் அந்த மாதிரி சங்கல்பத்தை நமக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு எண்ணத்தை ஏற்படுத்த கூடாது. நமக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? இதுக்குதான் அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஏக் பல் ஏக் பரோசா அப்படின்னு. ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. பரமாத்மா கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரே பலம். நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? நிச்சய புத்தின்னு இப்ப சொன்னார் இல்லையா? நிச்சய புத்தி, டிராமா மீது நிச்சய புத்தி. டிராமா எது நடந்தாலும் அதுல நன்மை அடங்கியே இருக்கும். டிராமா நன்மை செய்யக்கூடியது. இறந்த காலமும் நன்மை செய்யக்கூடியது, நிகழ்காலமும் நன்மை செய்யக்கூடியது, அடுத்து வர எதிர்காலமும் நன்மை செய்யக்கூடியது. இந்த டிராமாவே மொத்தமா நன்மை செய்யக்கூடியது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும். அதனாலதான் ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. இந்த நினைவிலே இருங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு இப்படி பலகீனமான சங்கல்பெல்லாம் வருது? என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எனக்கு இப்படி எல்லாம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற சங்கல்பம் எல்லாம் ஏன் வருது உங்களுக்கு? அதான் டிராமா பாயிண்ட் அப்பா கொடுத்துருக்கேன் இல்லையா? அத நீங்க யூஸ் பண்ணுங்க. எல்லாம் கொடுத்துருக்காரு, நம்ம தான் எதையும் எடுத்து யூஸ் பண்றது இல்ல. இப்ப ஒரு கத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து காய்கறி வெட்டிட்டே இருந்தாதான் அது ஷார்ப்பா இருக்கும். அது இங்க இருக்குது அப்படின்றது தெரியும். அந்த கத்தியை நான் யூஸ் பண்ணாமே வச்சிருந்தேன், அந்த கத்தி இருக்குன்னு அதை வச்சு வெட்டுறதும் கிடையாது, ஒண்ணும் செய்யறது கிடையாதுன்னா அது இருந்து என்னத்துக்கு? கத்தி கையில வச்சிருந்து என்னத்துக்கு? அதை எடுத்து வெட்டணும் இல்லையா? வெட்டினாதானே சமையல் பண்ண முடியும். மாயா சக்தியற்றதாக எப்படி மாறும்? மூன்றாவது கண் ஜுவாலாமுகி ஸ்வரூபத்துல திறந்திருந்ததுன்னா மாயா சக்தியற்றதாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. அதான் மூன்றாம் கண்ணு திறந்திருக்கணும், மாயா சக்தியற்றதா ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா மாயா உங்களுக்கு பேப்பர் டைகர் தான். அதே நீங்க தேக உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா மாயை சர்வசக்திவானா இருந்து உங்களை எதிர்ப்பான். அவன் சக்திசாலியா மாறிடுவான் தேக உணர்வுக்கு வந்தீங்கன்னா. அதான் மூன்றாம் கண் விழிப்பு நிலையில இருக்கும் போது மாயா உங்க முன்னாடி சக்தியற்றதா ஆயிடும் அப்படிங்கறத சொன்னார் இல்லையாப்பா?
அதுக்கு தான் அந்த ஞான பாயிண்ட். சரி பிரதர், இன்னைக்கு முரளி வந்து முடிஞ்சிருச்சு. ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். நன்றி பாபா.